ஸ்ரீகிருஷ்ணர் தொடர் பாகம் 21. ராசலீலை குழந்தைகளுக்கு ஏற்ற எளிய வடிவில். ஒரு அழகான பௌர்ணமி இரவு. வானத்தில் முழு நிலவு பிரகாசமாக ஒளி வீசியது. யமுனை நதிக்கரையில் குளிர்ந்த தென்றல் காற்று வீசியது. அப்போது கிருஷ்ணர் தனது இனிய புல்லாங்குழலை வாசிக்கத் தொடங்கினார். அந்த இனிமையான இசையைக் கேட்ட கோபச் சிறுவர்களும் கோபிகைகளும் மகிழ்ச்சியுடன் ஓடி வந்தார்கள். அனைவரின் முகத்திலும் புன்னகை மலர்ந்தது. கிருஷ்ணர் அனைவரையும் பார்த்து, வாருங்கள், இன்று நாம் அனைவரும் சேர்ந்து இறைவனை புகழ்ந்து மகிழ்ச்சியாக ஆடிப்பாடுவோம் என்றார். அனைவரும் ஒரு பெரிய வட்டமாக நின்றார்கள். கிருஷ்ணர் நடுவில் நின்று புல்லாங்குழல் வாசித்தார். கோபிகைகளும் சிறுவர்களும் கைகோர்த்து மகிழ்ச்சியுடன் ஆடினார்கள். யாருக்கும் பொறாமை இல்லை, யாருக்கும் சண்டை இல்லை. அனைவரின் மனதிலும் அன்பும் பக்தியும் மட்டுமே இருந்தது. மரங்களில் இருந்த பறவைகளும் இனிமையாக கீச்சிட்டன. மயில்கள் தோகையை விரித்து ஆடின. மான்கள் அமைதியாக அந்த காட்சியை ரசித்தன. வானத்தில் தேவர்களும் மலர்களை தூவி மகிழ்ந்தார்கள். கிருஷ்ணர் கூறினார், அன்பு, நட்பு, பக்தி இவை எல்லாம் மனிதர்களை ஒன்றாக இணைக்கும் அழகான பரிசுகள். அனைவரிடமும் அன்பாக இருங்கள். அனைவரும் கோவிந்தா, கோபாலா என்று மகிழ்ச்சியுடன் பாடினார்கள். அந்த இரவு முழுவதும் ஆனந்தமும் பக்தியும் நிறைந்திருந்தது. பின்னர் அனைவரும் கிருஷ்ணரிடம் ஆசீர்வாதம் பெற்று மகிழ்ச்சியுடன் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினார்கள். செர்ரி பிலாசம் நீதிக்கதை. இறைவன் மீது பக்தி, அனைவரிடமும் அன்பு, ஒற்றுமை மற்றும் நட்பு இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஒன்றாக இணைந்து மகிழ்வதே உண்மையான சந்தோஷம்.